நவம்பர் 27 சார். நவம்பர் 27. வருடம் 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 1977. 1927. அப்பனா தேதி அப்படின்னு கழிச்சு பார்க்கும்போது 9ஆம் வருஷம் செவ்வாய் கிரகம் வந்து இது கூட வீனஸ் கூட வரும், வீனஸ் ப்ளூட்டோ கூட வருது, சாட்டர்ன் யூபிட்டர் ஜோர்டன். ஓகே, 6ஆம் தேதி நமக்கு கட்டம் வருது, பிறந்த தேதி 6ஆம் தேதி நம்ம வந்து இவரோட நாட்களை நம்ம பார்க்க போறோமா. நாட்கள் இல்ல சார், அவருடைய நல்ல நாள் ஏதோ ஒன்று சொல்லுவேன். என்கிட்ட குறுக்க பேசாதீங்க, எனக்கு இரிட்டேட் ஆகும். ஓகேம்மா. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் திறமைசாலிகள், எல்லோரையும் தங்களது பேச்சு கம்பீர தோற்றத்தால் கவர்ந்து விடுவார்கள். அதாவது இவங்க வரும்போதே கொஞ்சம் ஹம்மர் கார் மாதிரி முன்னாடி வச்சுருந்துருக்கலாம், இப்போ நல்ல பெரிய கார் வச்சுருக்கலாம், அந்த கம்பீர தோற்றத்திலே வசியம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எண்ணார்களை வசியப்படுத்தி சந்தோஷமாக வைத்திருப்பதே இவர்களது நோக்கம். அதாவது இவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம், சீனியர் ஜூனியர் இருக்கலாம், அவங்க நிறைய பர்த்டே டேட்டில் இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாருமே இவங்க வசியப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் கொண்டவராக இவர் இருக்கிறார். கரெக்டாக சொல்லுது. அடுத்தவர்கள் ஒரு தொழில் சம்பாதிக்கும் போது தனக்கு ஏன் முடியாது என்று உங்களுக்கு புரியும். சிகப்பு பூதம் மாதிரி ஒரு சினிமா துறையில் ஏதாவது ஒன்று பூதம் மாதிரி வேலை செய்யணும், பூதம் மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு யோகம் படைத்தவராக அவர் இருக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. இவர்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை ஏற்பவர்கள்தான், ஆனால் அவை இலவசமாக வர வேண்டும். புரிஞ்சிருச்சுங்களா? எங்க இடிக்குதுன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் பேசியே வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவார்கள். சும்மா சொல்லக்கூடாது. ஒழிக்கிற ரகசியம் கேசியம் எல்லாம் வேணாலும் பேசலாம், அதுலயே மயங்கிடுவாங்க. ஆமா, எல்லா முட்டை செங்கல் என்ன வேணாலும் காட்டி வசியம் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. பொருட்களில் லாபம் அதிகம் வைத்து விற்க தயங்க மாட்டார்கள். ஒரு விஷயம், ஒரு கோட்டர் இருக்க சைஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள், ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சைஸ்ல ஒரு பொருள், அது இவ்வளவுதான்னா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கூட விற்க தயங்க மாட்டார்கள், 20 ரூபா எக்ஸ்ட்ரா விற்க கூட தயங்க மாட்டார்கள். அதுதான் வந்து விஷயம். இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பொருந்து போது பாருங்களேன் இந்த புத்தகத்துல. வாடிக்கையாளர்களை பேச்சு மற்றும் இலவசங்கள் கொடுத்தே கவர்ந்து விடுவார்கள். எப்போதும் மிக அழகான விலை அதிகமுள்ள உடைகளை காட்சி தருவார்கள். அது டிஷர்ட் ரொம்ப பழசுன்னு இருக்கும், இல்லை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இது 10 பொருந்தும் பக்காவா பொருந்தும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது இந்த புத்தகத்துல அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. தனக்கு நன்மை கிடைக்கும் என்றால் வலிய வந்து நலம் விசாரிப்பார்கள். உங்களுக்கு தெரியும் நீட்டுக்காக எங்க போனாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் அதை கவுத்து விட்டாங்க, எல்லாமே தெரியும். அது எல்லாமே நடக்கூடுதான். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சிரித்து கொண்டே சமாளித்து எஸ்கேப் ஆகி விடுவார்கள். இது வந்து இவர்களுக்கு மட்டும் இல்லை, இவர்கள் கூட இருக்கக்கூடிய எண்ணார்கள் அனைவருக்குமே இது பொருந்தும். ஓகேவா? அதேதான். இவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் தாமாகவே அமைந்துவிடும். கூட இருக்கவங்க எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் வந்தாலுமே இவங்களுக்கு தானாவே அடுத்தடுத்த 6 மாசத்துல ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கட்டம் சொல்லுது. கடைசியா ஒன்று சொல்றேன் பாருங்க. அடிக்கடி உல்லாச பயணம் சென்று அனுபவிப்பவர்கள் இவர்கள் தான். ஓகேங்களா? அது ஒரு வெளிநாட்டு பயணம், அது தொழில் சார்ந்து அப்படியே அவுத்துறது, இது எல்லாமே இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு.